வணக்க நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லா தமிழ் சேனல். மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய டெய்லி லைஃப் மற்றும் பட்ஜெட்டை பாதிக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு. எல்பிஜி சிலிண்டர் விலை, ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் ஆப் மாற்றம், யூபிஐ செக்யூரிட்டி அப்டேட், சிம் வெரிஃபிகேஷன் ரூல், பேங்க் மினிமம் பேலன்ஸ் கால்குலேஷன், ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டில் கேஒய்சி அப்டேட். இந்த 6 விஷயங்கள்ல அப்படி என்ன முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கு, அதுக்கு நம்ம உடனடியா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு மாற்றமும் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க ஆஃபர்லா தமிழ் சேனலை புதுசா பாக்குறீங்க, இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இந்த சேனல்ல வர்ற மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். முதல் மாற்றமா எல்பிஜி சிலிண்டரோட விலையில என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாசத்தினுடைய தொடக்கத்திலையும் எல்பிஜி சிலிண்டர் விலையை மாற்றி அமைச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படித்தாங்க இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்னு சொல்லப்படக்கூடிய கமர்ஷியல் சிலிண்டரோட விலை 28 ரூபாயில இருந்து 30 ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்குங்க. வீட்டு உபயோக சிலிண்டரான டொமஸ்டிக் சிலிண்டரோட விலையில எந்த மாற்றமும் இல்லை. இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரோட விலை ஜனவரி மாசம் 50 ரூபா அதிகரிச்சிச்சு, பிப்ரவரி மாசம் 50 ரூபா அதிகரிச்சிருக்கு, இந்த மார்ச் மாசம் 30 ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்குங்க. ஆக மொத்தம் கடந்த 3 மாதங்கள்ல மட்டும் இந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரோட விலை 130 ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. நல்ல வேலையா இந்த ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாசங்கள்ல டொமஸ்டிக் சிலிண்டர்னு சொல்லப்படக்கூடிய வீட்டு உபயோக சிலிண்டர்ல எந்த விலை மாற்றங்களும் இல்லை. ஜனவரி மாசத்துல கிடைச்ச அதே விலையிலேயே இன்னுமே நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. சரி, டொமஸ்டிக் சிலிண்டரோட விலை தானே கூடி இருக்கு, இது எப்படி எங்களை பாதிக்கும் அப்படின்ட்டு சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இந்த கமர்ஷியல் சிலிண்டரோட விலை அதிகரிச்சிச்சுன்னா அது பயன்படும் இடங்களான டீ ஷாப், கேண்டீன், ஹோட்டல், கடை போன்ற இடங்கள்ல அதன் மூலம் தயாரிக்கப்படக்கூடிய உற்பத்தி பொருட்களுடைய விலையும் அதிகரிக்குங்க. இந்த உற்பத்தி பொருட்களை யாரு வாங்கி பயன்படுத்துறா? நம்ம தானே. அதனால இந்த கமர்ஷியல் சிலிண்டருடைய விலையை ஏற்றம் நம்மளையும் நிச்சயமா பாதிக்குங்க. நீங்க சிங்கிளா இருந்தாலும் சரி அல்லது ஃபேமிலி மேனா இருந்தாலும் சரி, டீ ஷாப், ஹோட்டல், கேண்டீன், ரெஸ்டாரண்ட் போன்ற இடங்கள்ல அதிகமா சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த விலையேற்றம் நிச்சயமா உங்களை பாதிக்கும். இந்த மார்ச் மாசத்துல இந்த விலையேற்றத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டை மாற்றி அமைச்சுக்கோங்க. 2வது முக்கியமான மாற்றமா ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் ஆப்ல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம். ரயில் ஒன் அப்படிங்கிற டிக்கெட் புக்கிங் ஆப்பை மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து கட்டாயமா நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்ட்டு சதன் ரயில்வே ஏற்கனவே அறிவிச்சிருந்ததை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இந்த மாற்றம் இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இப்ப நடைமுறைக்கு வந்திருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி யூடிஎஸ் ஆப் மூலமா உங்களுடைய பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மற்றும் அன்ரிசர்வ் டிக்கெட்டுகளை புக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நீங்க எந்த ஆப் மூலமாவும் இனிமே அன்ரிசர்வ் டிக்கெட் மற்றும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகளை எடுக்க முடியாது. ஒன்லி இந்த ரயில் ஒன் ஆப் மூலமா மட்டும்தான் உங்களால இந்த 2 டிக்கெட்டுகளை கட்டாயமா எடுக்க முடியும். நீங்க இந்த பழைய ஆப்புகளை வச்சு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அல்லது அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்க முயற்சி பண்ணி உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகலைன்னா உடனே அந்த பழைய ஆப்புகளை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஸ்டோர்ல போயிட்டு இந்த ரயில் ஒன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு அன்ரிசர்வ் டிக்கெட் வேணுமா அல்லது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு யூபிஐ அல்லது கார்டு பேமெண்ட் மூலமா பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிக்கெட் ஈஸியா கிடைச்சிருங்க. இந்த ரயில் ஒன் ஆப்ல டிக்கெட் புக்கிங்க்கு நிறைய ஆஃபர் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கனவே இந்த ரயில் ஒன் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க இனிமேதான் ரயில் ஒன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல என்னென்ன ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு டிக்கெட் புக் பண்ணுங்க. அப்படி நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் மூலமா உங்களுடைய டிக்கெட்டோட பிரைஸ் குறையுது. 3வது பெரிய மாற்றமா நம்ம எல்லாருடைய மொபைல்லையும் வச்சிருக்கிற யூபிஐ பேமெண்ட் ஆப்ல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க போன்பே, ஜிபே போன்ற யூபிஐ ஆப் மூலமா ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும்னா அமௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு கடைசியில பின் நம்பர் போட்டா போதும் அப்படிங்கிற நடைமுறை இருந்துச்சு. இந்த மார்ச் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க அதிகமான அமௌண்ட்டை இந்த யூபிஐ பேமெண்ட் மூலமா அனுப்பணும்னா உங்களுடைய பின் நம்பர் மட்டும் போட்டா பத்தாதுங்க, கூடவே உங்களுடைய பயோமெட்ரிக் மற்றும் அடிஷனல் ஆத்தென்டிகேஷன் கேட்பாங்க அப்படின்ட்டு என்பிசிஐ ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்பிசிஐ இந்த மாற்றங்களை ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கேமை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் அன்ஆத்தரைஸ்டு டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் கூடவே ஹை வேல்யூ மணிக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப செக்யூரா இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போன்பே, ஜிபே, பேடிஎம், சூப்பர் மணி, நாவி இப்படி என்ன யூபிஐ ஆப் யூஸ் பண்ணாலும்
இந்த மாற்றம் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இந்த பயோமெட்ரிக் மற்றும் அடிஷனல் ஆத்தென்டிகேஷன் உங்கள்ட்ட இருந்து தேவைப்படும் அப்படின்ட்டு என்பிசிஐ சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத இன்னும் என்பிசிஐ கரெக்டா சொல்லல. சில வங்கிகள்ல இந்த அதிகபட்ச அமௌண்ட் 50,000 இருக்கலாம். சில வங்கிகள்ல அதிகபட்ச அமௌண்ட் 1 லட்ச ரூபாயா இருக்கலாம். நீங்க என்ன யூபிஐ ஆப் யூஸ் பண்ணாலும் உங்களுடைய லிமிட் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த புதிய மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 4வது பெரிய மாற்றமா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம்ல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப எல்லாரும் மொபைல்லையும் மெசேஜ்னு ஒரு ஆப் இருக்குங்க. ஆனா அந்த மெசேஜ் ஆப் மூலமா யாருமே மெசேஜ் அனுப்புறது இல்ல. அதிகபட்சமா எல்லாருமே வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் ஆப் மூலமா தான் மெசேஜ்களை அனுப்புறாங்க. இந்த ஆப்புகளை இப்ப நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் புதிய மாற்றங்களை மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னா, நீங்க டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்கன்னா கட்டாயமா அந்த சிம் உங்க போன்ல ஆக்டிவ்ல இருக்கணும். அப்படி ஆக்டிவ்ல இருந்தா மட்டும்தான் உங்களால வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்களை ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபேக் அக்கௌண்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்காகவும், ஸ்கேம் மெசேஜை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும், ஃப்ராட் பண்றவங்களை ஈஸியா ட்ராக் பண்றதுக்காகவும் இந்த முக்கிய மாற்றங்களை இப்ப பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படின்னா, நீங்க மல்டிபிள் டிவைசஸ்ல இந்த வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் யூஸ் பண்றீங்கன்னா எந்த டிவைஸ்ல உங்களுடைய சிம் ஆக்டிவ்ல இருக்கோ அந்த டிவைஸ்ல மட்டும்தான் உங்களால இனிமே இந்த ஆப்புகளை யூஸ் பண்ண முடியும். நீங்க ஒருவேளை சிம்மை இன்ஆக்டிவா வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் அக்கௌண்ட்டுகளை அக்சஸ் பண்றதுல நிச்சயமா இஷ்யூ வருங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களை பாதிக்காம இருக்கணும்னா நீங்க எந்த மொபைல் நம்பர்ல டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் ஆப் யூஸ் பண்றீங்களோ அந்த நம்பரை நீங்க இனிமே ஆக்டிவா கட்டாயமா வச்சிருக்க வேண்டியிருக்கும். 5வது பெரிய மாற்றமா நம்மளுடைய பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்றதுல என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பாத்திரலாம். இந்த மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லா வங்கிகளும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மினிமம் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மினிமம் பேலன்ஸ் தொகை 1000 ரூபாய், 2000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாயா கூட இருக்குங்க. இந்த மினிமம் பேலன்ஸை வங்கிகள் இந்த மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னாடி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாய், இன்னைக்கு தேதி 2, உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க 900 ரூபாய் தான் வச்சிருக்கீங்கன்னா நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்ட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இனிமே அந்த நடைமுறை இல்லைங்க. ஒரு மாசம் ஃபுல்லா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஆவரேஜா கால்குலேட் பண்ணி தான் உங்களுடைய மினிமம் பேலன்ஸ் உங்க அக்கௌண்ட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வங்கிகள் இனிமே டிசைட் பண்ண போறாங்க. அதாவது நீங்க மாசத்தோடைய ஆரம்பத்துல 900 ரூபாய் தான் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாசம் ஃபுல்லா நீங்க எவ்வளவு அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு தான் உங்களுடைய மினிமம் பேலன்ஸ் உங்க அக்கௌண்ட்ல இருந்துச்சா உங்களுக்கு இந்த சர்வீஸ் சார்ஜ் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பேங்க் முடிவு பண்ண போறாங்க. இந்த பெனால்டி மற்றும் மினிமம் பேலன்ஸ் சார்ஜை நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, கட்டாயமா உங்க அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு அந்த பேலன்ஸை இந்த மாசம் ஃபுல்லா ஆவரேஜா இருக்கிற மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் SMS அலர்ட்டை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நெட் பேங்கிங் ஆப் மூலமா உங்களுடைய மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே வரலாம். மந்தோட 15 நாளைக்கு கட்டாயமா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதுவே இந்த சர்வீஸ் சார்ஜ்ல இருந்து உங்களை பாதுகாத்துருங்க. 6வது பெரிய மாற்றமா உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டுல என்ன பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பாத்துடலாங்க. ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் 5 வயசுல இருந்து 15 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆதார் அப்டேட் கட்டாயமா பண்ணணும் அப்படின்ட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆதார் அப்டேட் பண்ணலைன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் அல்லது பேங்க் அல்லது ஆதார் அப்டேட் சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய குழந்தைகளுடைய பயோமெட்ரிக்கை கட்டாயமா அப்டேட் பண்ணிருங்க. இந்த ஆதார் அப்டேட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னா, நீங்க உங்க குழந்தைகளுக்கு புதுசா தான் ஆதார் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் அல்லது பேங்க் அல்லது ஆதார் அப்டேட் சென்டருக்கு போயிட்டு உங்க குழந்தைகளுக்கு நீங்க புதுசா ஆதார் கார்டு எடுத்துக்கலாம். அல்லது உங்க குழந்தைகளுக்கு ஏற்கனவே ஆதார் கார்டு வச்சிருக்கீங்க, ஆதார் அப்டேட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பேங்க், போஸ்ட் ஆபீஸ், ஆதார் சென்டருக்கு போயிட்டு உங்க குழந்தைகளுடைய பழைய ஆதார் அட்டையை வச்சு குழந்தைகளுடைய பயோமெட்ரிக்கை மட்டும் இப்ப நீங்க புதுசா அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கார்டுல என்ன முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் தடையின்றி போய் செய்யணுங்கிறதுக்காக ரேஷன் கார்டுல இஒய்சி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு லாஸ்ட் டேட்டா டிசம்பர் 31, 2025 அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம்
பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஏற்கனவே இந்த இகேவிசி முறையை உங்க ரேஷன் கார்டில் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ரேஷன் கார்டில் உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய எல்லா பெயர்களும் பயோமெட்ரிக்கும் அப்டேட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டில் செக் பண்ணிக்கோங்க. நீங்க இது வரைக்கும் இன்னும் இந்த இகேவிசி முறையை உங்க ரேஷன் கார்டில் பண்ணலைன்னா உங்களுடைய ரேஷன் கடைக்கு போயிட்டு பயோமெட்ரிக் முறையை உங்க குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து அப்டேட் பண்ணிருங்க. நீங்க ரேஷன் கடைக்கு போக முடியலன்னா மேரா ரேஷன் மற்றும் பேஸ்ஆர்டி போன்ற 2 செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 2 மொபைல் ஆப் மூலமாகவும் உங்களால மொபைல்ல இருந்து ரேஷன் கார்டில் இகேவிசி முறையை பண்ண முடியுங்க. நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பார்த்த இந்த சிலிண்டர் விலை மாற்றம், ட்ரெயின் டிக்கெட் புக்கிங் ஆப் சேஞ்சஸ் மற்றும் யூபிஐ செக்யூரிட்டி ஆப் அப்டேட், சிம் வெரிஃபிகேஷன் ரூல் சேஞ்சஸ் மற்றும் பேங்க் மினிமம் பேலன்ஸ் கால்குலேஷன், ஆதார் மற்றும் ரேஷன் கார்டில் இகேஒய்சி அப்டேட் போன்ற 6 முக்கிய மாற்றங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆஃப்டர் ஆல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த சேனல்ல வர்ற மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உடனே உங்களால பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.